ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான, ஹெல்த்தியான, சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடியதான சீரக சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீரா ரைஸ் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி, அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளாகவும் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடாகி இது நல்லா உருகட்டும். நெய் ஊறினதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துடலாம். அது கூடவே வாசத்துக்காக ஒரு சின்ன துண்டு பட்டையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ நாம் ஒரு சின்ன மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு, அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு அதோட வாசனை நல்லா வரும். அது வரைக்கும் நாம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சீரகம் கரிஞ்சிடக்கூடாது. அது வாசனை வர்ற வரைக்கும் மட்டும் நாம் வறுத்து விட்டுறோம். அதை நெய்யோடு நல்லா வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். வந்ததுக்கப்புறமா நாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதான சாப்பாட்டு அரிசியை இதோட சேர்த்துடலாம். கழுகிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சதான அரிசி, நான் நார்மல் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசியாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. நான் இப்போ ஒரு 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இது 2 பெரியவங்க சாப்பிட்லாம், 2 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை நல்லா இதோடு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நாம் ரைஸை எப்படி நல்லா கிளறி விட்டால் தான் அது சீரகத்தோட வாசனை, நெய்யோட வாசனை எல்லாமே சாப்பாட்டில் நல்லா சேர்ந்து வரும். இப்போது ஒரு கருவேப்பிலை தலையை கொஞ்சம் தூவிக்கலாம். தூவிட்டு கிளறி விட்டுட்டு இப்போ நாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம். இப்போ தண்ணீர் எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா சைடில் ஒட்டிருக்கதான அரிசி எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு நாம் இப்போ இதற்கு உப்பு தேவையாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு, இப்போ நான் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நாம் இப்போ கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா நாம் ஏற்கனவே அரிசியை ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் அப்படியே பண்ணிக்கோங்க. ஒரு விசிலே நல்லா வெந்துடும் உதிரி உதிரியாக. இப்போது ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ விசில் போட்டாச்சு. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஆவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட சீரக சாதம் சுட சுட தயாராகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனை வரும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.